அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் எஜுகேஷன் பிஜிடிஆர்பி இதில் பார்த்ததில் பார்த்தீங்களா, டீட்டெயிலாக ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இது ஒரு வீடியோவில். இந்த வீடியோவிலே உங்களுக்கு என்ன போட்டிருப்பான்னு பார்த்தீங்களா பாருங்கள். கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் இன் எஜுகேஷன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் எஜுகேஷன் ரிலேட்டடான 21A 14 to 18, ஸோ 45 51AK. ஸோ இதெல்லாம் இது தனி. சோஷியலிசம், செக்குலரிசம், டெமோக்ரஸி, ஸோ இந்த இது தனி டாப்பிக்கு. இது உங்களுக்கு இதுன்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், அந்த இதெல்லாம் ஓகேங்களா. அந்த காம்படிஷன் இதுலேருந்து இது வரைக்கும், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் கவர் ஆகும். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா சிக்ஷா ரோஷா அப்படின்றது ஒன்று போட்டிருப்போம். ஓகேங்களா. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது இது இந்த மோஸ்ட்லி பார்த்திங்களா இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பழைய சிலபஸில் அப்படியே கவர் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பழைய சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக அப்படியே கவர் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்களா எதுன்னா ஃபார்மல் நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸு, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்டு, எஃப்எல்எல்பி, ஓப்பன் ஸ்கூலிங், டீலிங்கிங் டிகிரி, பிரெயின் ட்ரைனு, ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு அந்த பாப்புலேஷன் ரிலேட்டடானது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனு, ஸோ இதுவுமே இந்த வீடியோவில். ஓகே. ஸோ இது ஒரு வீடியோவில் இருக்கும். இது எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சியில் ஒன்று இருக்கும். ஸோ இது ஒன்று இருக்கும். ஸோ இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% கவர் ஆகுது. ஓகேங்களா. கொஷின் ஆஸ்பெக்டில் இங்கேருந்து தான் வரும். ஓகேங்களா. ஓகே. சரி, இப்போ இது மீதி ரிமைனிங்கை நான் ஒரே வீடியோவில் எல்லாம் கம்பைல் பண்ணி போட்டுறோம். ஓகேங்களா. ஓகே. இது முழுக்க நமக்கு பழைய சிலபஸில் என்ன இருக்கோ அதே தான். எதுவும் புதுசாக நீங்கள் பெருசாக ஆட் பண்ண வேண்டிய பழைய நோட்ஸ் என்ன கவர் ஆகுதோ அதே தான். ஓகேங்களா. நானுமே உங்களுக்கு எடுக்கிறது அந்த சோர்ஸை எடுத்து தான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே. பாருங்கள், நம்மளுடைய சேனல் மூலிமா பார்த்தீங்களா மேத்தமெட்டிக்ஸ் பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட்டு ₹1000 ஒரு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்கு. ப்ரீ டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இந்த ₹1000 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஓகே. சரி, இப்போ நம்ம கல்வியில் சம வாய்ப்பு அப்படின்றது பார்த்திங்களா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எஜுகேஷன் அப்படின்றது என்பிஏ 1986 அந்த பாலிசியில் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வியில் சமவாய்ப்பு பற்றி சொல்கிறார். ஒவ்வொருவரும் தங்களின் உள்ளார்ந்த திறமைகளை உயரும் அளவிற்கு வளர்த்திட வேண்டும் அப்படின்றது. பெண்களுக்கு இருக்கணும் தனியாக, நாடு முழுவதும் ஒரே யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கணும், கோத்தாரி கமிட்டி பரிந்துரை பண்ணுது. நவோதியா ஸ்கூல் பார்த்திங்களா, கிராமத்தில் உள்ள அறிவாண்மை மிக்க குழந்தைகளுக்கு இருக்குது இல்லைங்களா, அது கல்வியில் சம வாய்ப்பு அந்த டாப்பிக்குள்ளே வரும். ஓகேங்களா. அதே போல் முறைசார கல்வியை கற்காதவங்களுக்கு முறைசார கல்வி பல்முனை நுழைவு திட்டமும் வரும். கல்வியில் சமூகவியல் என்னும் புத்தகத்தை எழுதி வரேன்னா அல்சி. பப்ளிக் ஸ்கூல் அப்படின்றது செல்வந்தர் பயிலும் பள்ளிகள். ஆர்டிக்கல் 21A ஈக்குவல் எஜுகேஷன், கோத்தாரி கமிட்டி கல்வியில் சம வாய்ப்பை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ ஆரம்ப கல்வி அனைவருக்கும் இன்றியமையாதது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இது கல்வியில் சம வாய்ப்பில் வரும். ஓகே. அடுத்து நம்ம டாப்பிக்கில் அடுத்து நாம் பார்க்க போகிறது ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது இப்போ ரெகுலராக கல்வியை கற்கிறங்க பார்த்திங்களா. ஸோ ரெகுலர் ஸ்டடி, ரெகுலர் காலேஜு, ரெகுலர் ஸ்கூலில் டெய்லியும் போய் படிக்கிறது தான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது முறைசாரா கல்வி, வயது வந்தோருக்கான கல்வி அப்படின்னு அழைக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அட் ப்ரெசண்ட்டில் 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான படிக்கிறது.
இப்போ 15 வயசுலேருந்து இது வரைக்குமே அவங்க சுத்தமாக எழுத்து எதுவுமே தெரியாதவங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மல் எஜுகேஷன். அவங்களுக்கு அடிப்படையாக கற்றுக் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன திட்டங்கள்னால், வயது வந்தோர் கல்வி 1978 ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் நேஷ்னல் லிட்ரரி மிஷன் 1988 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கற்கும் பாரதம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நியூ இந்தியா லிட்ரஸி மிஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவொளி இயக்கம் 1990, அறிவொளி இயக்கம் 90. ஸோ இது எல்லாமே நான் ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது ஈவினிங் காலேஜு, சாட்டர்டே அண்ட் சண்டே படிக்கிறது, ஆன்லைன் கோர்ஸஸ்ஸு, ஸோ பார்ட் டைமில் படிக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன். இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸு நம்ம சிலபஸில் அப்படியே இருக்குது, பழைய சிலபஸ்லையும் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சிலபஸில் இருக்கிறது எல்லாமே பழைய சிலபஸ் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த முறைசாரா கல்வி பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? திட்டம் ஃபஸ்ட்டு 79 to 80 வந்துச்சு. பள்ளியை பாதியிலே விட்டு செல்லும் மாணவர்களுக்கு, வேலை செய்யும் சிறுவர் சிறுமியருக்கு கொண்டு வரப்பட்டது. வயது வரம்பற்றது, வயது இது தான் இருக்கணும்னு குறிப்பிட்ட பாடத்திட்டம் இல்லாத. இதுக்கான மேஜராக என்ன கற்றுக் கொடுக்காங்கன்னா, அடிப்படையான எண்கள் எழுத்துக்கள் படிக்கவும் வாசிக்கவும் எழுதவும் தெரியணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? நேர கல்வி அமைப்புடையது, எல்லா வயதினரும் ஸோ 17 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இது படிக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே. டாக்டர் லபக் அப்படின்ற சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோங்களா, ஒருவருக்கு கல்வி புகட்ட வேண்டும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் படித்தவங்கிறவங்கள படிக்காதவங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் டாக்டர் லபக்கினுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முறைசார கல்வி, 15 ஏஜும் இப்போ இவங்களுக்கு பகுதி நேர கல்வியை அமைக்கலாம். ராஜாஜி இதுக்கான புத்தகங்களே எழுதியிருக்கார். ஓகேங்களா? பீகார் கல்வி அமைச்சர் வந்து சயித் உஷேன் ஒரு கரும்பலகையுடன் கிராமந்தோறும் போய் கல்வியை புகற்றினார் அப்படின்ட்டு. 1949 முதியோர் கல்வி சமூக கல்வியாயிற்று. ஓகேங்களா? கோத்தாரி கல்வியில் சொல்லியிருக்கு சமூக கல்வி. 1972 பன்னாட்டு கல்விக்குழுவில் சமுதாய கல்வி பற்றி சொல்லியிருக்கு. 86 பாலிசியில் இது பரிந்துரைச்சிருக்காங்க. 1948 சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் முதியோர் கல்வி திட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2011 கோத்தாரிக்கு தபால் தலையை இந்திய அரசு வெளியிட்டது. சரி, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றத நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ்ன்றது தான் ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படி. ஓகே, அதுதான். இதில் சில திட்டங்கள், புது புது திட்டங்கள்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்டில் கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு கொஷனில். 1967 ஃபார்மர்ஸ் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்களா, மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, கோயம்புத்தூரில் உடுமலைப்பேட்டையில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு 1967 பாலிவலண்ட் அடல்ட் எஜுகேஷன், பம்பாய், மகாராஷ்டிரா. இது பல்நோக்கு முதியோர் கல்வி திட்டம் அப்படின்றது. இது நகர்ப்புற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது. ஓகே. சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் சமூக கல்வி பற்றி சொல்லியிருக்காரு. டாக்டர் லபாக் ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுக்கணும். முதியோர் கல்வி தான் சமூக கல்வி, முதியோர் கல்வியும் நல்ல குடிமக்களாக்க மாற்றுவது சமூக கல்வி அப்படின்னு ஹுமாயூன் கபீர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிஏபி என்றது காம்ப்ரிஹென்சிவ் ஆக்சஸ் டு ப்ரைமரி எஜுகேஷன். சரி, ரூரல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அதுக்கடுத்து வரும் டோட்டல் லிட்ரஸி கம்பைனு. அதே ரூரல் லிட்ரஸி கம்பைன்றது 1959 மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தாங்க. 14 to 5. நேரு யுவ கேந்திராஸ் 1973 நேரு இளைஞர் மையம் மூலிமா அந்த படிக்காதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. 1975 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயர். நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 1978 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் 1 NAEP, 2 NLM, 3 அறிவொளி இயக்கம், 4 NILP.
ஓகே. 1978 அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்தது POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1986 பாலிசியில் NAPனுடைய திட்டமாக கருதியது. 1980 DS கோத்தாரி அவர்கள் இதை மறு ஆய்வு செய்தது. ஓகேங்களா. பின்தங்கிய அனைவருக்கும் இதை முறைசாரா கல்வி மூலம் கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறாரு, கல்வியானது எழுத்தறிவின் முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் முறைசாரா கல்வி திட்டங்கள் 1978, 1988, 1990, 2022லேருந்து 27 வரைக்கும். ஓகேங்களா. NLM மிஷன் பாருங்கள், 1986 பாலிசியில் கொண்டு வந்தது நேஷ்னல் லிட்ரரி மிஷன். இது மூலிமா பாருங்கள், இது ஒன்று இருக்கும். இன்னொன்று கரும்பலகை திட்டம் ஒன்று. ஓகேங்களா. அதுக்கடுத்தது கேரளாவில் முழுமையான எழுத்தறிவு இயக்கம் 1989 டோட்டல் லிட்ரரி கம்பைன்றது. ஏற்கனவே ஒன்று பார்த்துங்க, ரூரல் லிட்ரரி கம்பைன் 1959. இது எர்ணாகுளத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் எக்ஸாம் ஆஸ்பெக்டில் இந்த நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 2005க்குள் 75% NLM பெறுவது நோக்கமாகும். 1986 மாஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி கொண்டு வந்தாங்க. 1990 ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட் அறிவொளி இயக்கம். ஓகேங்களா. ICDS 1975, TINP தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்டு 80. இது மதிய உணவு திட்டத்தினுடைய ஒரு அடிஷ்னலாக நியூட்ரிஷன் மீல் அப்படின்னு எம்ஜிஆர் பீரியடில் கொண்டு வரப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குழந்தைகள் 8வது வரைக்கும். எல்லாமே ஜென்ரல் கான்செப்ட். ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்றது, கல்வியில் சமவாய்ப்பு என்பது ஒவ்வொருத்தரும் தங்கள் உள்ளார்ந்த திறமைகளை உயர அளவிற்கு வளர்த்திட வழங்கப்படும் கல்வி அப்படின்னு. ஸோ ஈக்குவலாக கல்வி தரணும், சூழல் மதம் என இது காட்டக்கூடாதுன்னு. இந்தியாவில் சம வாய்ப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் சிஸ்டம் மாநில அளவில் அதிக நிதி கொடுக்கணும். நகர கிராமப்புற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊனமுற்றோர் கல்விகள் உருவாக்கணும். நலிவுற்றோருக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி இயக்கம், கட்டாய கல்வி உரிமை சட்டம், நவோதயா ஸ்கூல், இது எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்றது. ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும். அருகாமை பள்ளிகள் இருக்கணும். கல்வி அடிப்படை கல்வி உரிமைகளில் ஒன்று அப்படின்றது. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம தமிழ்நாட்டில் கூட CBSE, ICSE, ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், இந்திய அளவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வசதியானவர்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது, சம வாய்ப்புகள் வரணும் அப்படின்றது. பாடத்திட்டம் யூனிஃபார்ம் பேட்டர்ன், நம்ம சிலபஸில் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். அது சமச்சீர் கல்வி, 14 விலையில்லா பொருட்கள், இலவச கல்வி கட்டணம், மதிய உணவு திட்டம், பேருந்து வசதி, உடல் ஊனமுற்றோருக்கான சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு, சிறப்பு பள்ளிகள், இது எல்லாமே இருக்கணுன்றது தான் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. ஸோ இது காமன். இப்போ தான் பார்த்துங்க ஃபங்க்ஷனல் லிட்ரஸியில் அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு. யுனெஸ்கோ ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபருக்கு எழுத்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கிறது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றது. ஓகேங்களா. அதுதான் யுனெஸ்கோ. எக்ஸாம்பிள், படிவங்களை பூர்த்தி செய்தல், செய்தித்தாள்களை சுயமாக படித்தல், புரிந்து கொள்ளுதல், கடிதம் மற்றும் மனு எழுத பழகுதல் அப்படின்னு. என்னென்ன திட்டங்கள் இது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் செயலறிவு திட்டங்கள் 1967-68, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 75, பல்நோக்கு வயது வந்தோர் கல்வி 1967, தொழிலாளர்களுக்கான கல்வி திட்டங்கள் ப்ரோக்ராம் ஃபார் ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. AICTE 1945, கோத்தாரி கல்விக்குழு, இது வேண்டாம் விடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ அந்த டாப்பிக்குள்ளே கொஞ்சம் அடங்கலாம். ட்ராப் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை படிக்கும்போது இடையில் நின்று போகிறது தான் ட்ராப் அவுட். ஓகேங்களா, நம்ம சிலபஸில் இருக்கும் இடைநிற்றல் அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10வது வரைக்கும், இப்போ அட் ப்ரெசென்ட்டில் 12வது வரைக்குமே ஒரு குழந்தை வந்து நிற்கக்கூடாது அப்படின்றதான் ட்ராப். நம்ம சிலபஸ் படி பார்த்திங்களா ஒன்று இருக்கும், என்ரோல்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா ஒரு குழந்தை அட்மிஷன் ஆகுறது. ரெண்டாவதாக ஸ்டாக்னேஷன் இருக்கும், அப்படின்னா ஃபெயில் ஆகிறது. மூணாவது ட்ராப் அவுட்டு, படிக்கும்போது நின்று போகிறது. வேஸ்டேஜ் பார்த்துக்கோங்க, வேஸ்டேஜ்ன்றது படிக்காமல் இடையில் நிற்கிறது, ஆரம்ப கல்வியை கூட. இன்னொன்று இருக்குது பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்குது. பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட்டுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை வந்து ஒரு 15 நாளைக்கு மேலே ஸ்கூலுக்கு வரலாம், அது பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் என்ரோல்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. 6 நெவர் என்ரோல்மெண்ட்னா இது வரைக்குமே அட்மிஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெவர் என்ரோல்மெண்ட்டு, அது என்ரோல்மெண்ட் பண்ணும். ஸ்டாக்னேஷன்ன்றது ஃபெயில் ஆகிற குழந்தைகள். ட்ராப் அவுட்ன்றது படிக்கும்போது இடையில் நின்றுறது. ஆரம்ப கல்வியே படிக்காமல் நிற்கிறதுக்கு பேர் வேஸ்டேஜ், சுத்தமாக படிக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா, இதுதான். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்காங்க. இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் சிலபஸில் கவர் ஆகுது. ஓகே, இதுக்கான காரணங்கள் வந்து ஜேபி நாயக்கன்னு சமூக பொருளாதார காரணங்கள், கல்வி காரணங்கள், உடல்நலக்குறைவு, அதிக வயது, வறுமை, கல்வி கற்பதில் ஏற்படும் சிரமம், பெற்றோர் சூழ்நிலை. ஓகே, நம்ம இதில் ஓப்பன் ஸ்கூலிங் என்ற சிலபஸில் இருக்குது. ஓப்பன் ஸ்கூலிங்ன்றது வித் யூனிவர்சிட்டி வரைக்கும், ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும். ஸ்கூலில் பார்த்திங்களா ஒருத்தங்க 8வது 10வது 12வது டைரெக்டாக எக்ஸாம் எழுதலாம். இந்திய அளவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தமிழ்நாட்டில் அரசு தேர்வுகள் இயக்ககம், கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த இது வந்து நடத்துது. ஓகேங்களா, இதே 8th 10th 12th அவங்க ஈக்குவலன் டு நம்ம டிகிரிக்கு ஈக்குவல். ஓகேங்களா, பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்களா திறந்த நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். உலக அளவில் முதல் திறந்த நிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்து. இந்தியாவில் முதல்ல ஹைதராபாத்தில் 1982 கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய இந்திய அளவில் இருக்கிற பல்கலைக்கழகம் வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி 1985. ஆன்லைன் மூலிமா பார்த்திங்களா தூர்தர்ஷனில் கியான் தர்ஷன். ஓகே, இதனுடைய பயன்கள் வந்து எங்கேனாலும் படிக்கலாம், எப்பொழுதும் படிக்கலாம், வீட்டிலிருந்தே படிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இல்லை, இருந்தாலே அதனுடைய ஒரு லைட்டாக தீமை பார்த்திங்கன்னா குவான்டிட்டின்றது பார்த்திங்களா நம்ம படிக்கிறவங்களே எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒன்று ரெகுலராக கற்றுக்க வைக்கிறது, ரெகுலராக இல்லாதவங்களே அறிவொளி இயக்கம், முறைசாரா கல்வி, இதெல்லாம் தான். கட்டாய கல்வி உரிமை சட்டம், அனைவரும் தேர்ச்சியை வந்து குவான்டிட்டி அதிகரிக்கிறது. ஓகே, குவாலிட்டின்றது நல்ல சிலபஸ் வந்து தரமாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அது மதிப்புணர்வு கொள்ளி, தொடக்க கல்வியின் மேன்மை, கரும்பலகை திட்டம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூல்கள், தேசிய கல்வி இயக்கம், நவோதிய பள்ளிகள், மாநில அளவிலான தேர்வுகள், இது ஒன்று, தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள், உதவித்தொகை தேர்வுகள், என்எம்எஸ், ட்ரஸ்ட்டு, என்டிஎஸ். இது இல்லாமல் நம்ம நேஷ்னல் லெவலில் நேஸ்ன்னு வைக்கிறாங்க, ஸ்டேட் லெவலில் ஸ்லாஸ்ன்னு வைக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் பீஸான்னு ஒரு டெஸ்ட்டு, ஏசர் ரிப்போர்ட்டு, பிரதாம் அப்படின்ற ஒரு என்ஜிஓ மூலிமா நடத்துகிறாங்க, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே தரத்தை உயர்த்தக்கூடிய நிறுவனங்கள். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது வேலையே கிடைக்காதுக்கிறது. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி பெற்ற ஒருவர் தனது கல்வி தகுதிக்கு திறமைக்கு எந்த வேலையும் கிடைக்காமல் இருக்கிறது. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு நபர் தான் பெற்ற கல்வி தகுதியினை அதற்கும் தன்னுடைய தகுதியோட கீழே வேலை செய்கிறது, அதுதான் பார்த்திங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, மேஜரானது. அதுக்கான அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துருக்கு பார்த்திங்களா இந்த திட்டங்களும். ஐஆர்டிபி 1978, டிடபிள்யூசிஆர்ஏ, ட்ரைசம், இந்திரா ஆவாஸ் யோஜனா, மகாத்மா காந்தி நேஷ்னல்
இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் இந்த டாபிக் எதுக்கு நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா, நம்ம சிலபஸில் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்றது ஓகேங்களா, நம்ம வேலைக்கு நம்ம பட்டங்களில் வந்து பொருந்துறதில்ல அப்படின்றது அது கான்செப்ட் வருது. அந்த டாப்பிக்கை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஒரு வேலைக்கு ஒரு தொழிலுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க அவருடைய பல்கலைக்கழக பட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் குறிப்பிட்ட வேலையை திறம்பட செய்வதற்கு அவர்களுடைய பணி திறன்களை கணக்கில் கொள்ளாமல் வேலையோடு பட்டங்களை கலவாமை என்று பெயர் அப்படின்ட்டு ஓகேங்களா. கருத்தை முதல்ல சொல்லவர் 1974 யூபிஎஸ்சி சேர்மன் ஆனவர் ஏகே கித்வாய், அவர் தான் 74. NEP 86 பாலிசிலையும் இதை வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டீலிங்கிங் ஃப்ரம் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்படின்றதில் 86 பாலிசியில் குறிப்பிட்ட கீழ்வரும் வேலைகளுக்கு பட்டப்படிப்புகளை பிரித்துவிட வேண்டும். இப்போ மருத்துவம், பொறியியல், சட்டம், ஆசிரியர் பணி, இந்த இதுக்கெல்லாம் அதற்கேற்ற பட்டப்படிப்புகளை இணைக்கலாம். தொழில் சார்ந்த சான்றிதழ் பட்டய படிப்புகள் அவசியம் இருக்கணும் அப்படின்ற சில முக்கியமான கருத்துக்களை சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிறதுல ஒரு 80% பார்த்திங்களா அவங்க ரிலேட்டடாகவே ஒர்க் பண்ணுறதில்ல. டிகிரி படிக்கிறாங்க, அடுத்து போய் வேறு ஒர்க்கு பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி பண்ணால் என்னென்ன நன்மைகள்னால், மாணவர்களிடையே ஊக்குவிக்கப்படும், வேலைத்திறன் அதிகரிக்கும், பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளுக்கு மாணவர்களிடையே மவுசு குறையும். ஸோ அது சிலது அந்த இதால் பணியிடை பயிற்சி அளிப்பதால் பணியாளர்களுக்கு வேலையில் உண்மையான திருப்தியும் ஏற்படும். அது வேலை அனுபவம், சமுதாய பயனுள்ள ஆக்க செயல்கள் SUPW அப்படின்னு நாம் பார்த்துருப்போங்க, பாடத்திட்டத்தில் இடம்பெறுகின்றன. NCERTயில் பார்த்திங்களா, NCERT 1961 இதில் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க சிலது. பிரெயின் ட்ரெயின் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்களா, பிரெயின் ட்ரெயின் இன் வெக்கேஷ்னல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம நாட்டில் கல்வி கற்றுக்குன்னு நம்ம நாட்டிற்கு பயனே இல்லை. இப்போ ஒரு IITயில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு இவ்வளோ தான் இல்லை, ஆனால் அவங்க போய் வெளிநாட்டில் வேலை பார்த்தா நமக்கு என்ன ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த 3 டாப்பிக்கை கவர் ஆகிறதான் பாருங்கள். பிரெயின் ட்ரெயின்னா நம்ம நாட்டில் படிச்சுட்டு, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் சேலரி தருது, பில்டிங்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குது, எத்தனை ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுக்குது. அவங்க போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சுதான் அதனுடைய பயன் வெளிநாடு தானே பயன்பெறுது. ஸோ அதுதான் பிரெயின் ட்ரெயின். பிரெயின் வேஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இந்தியாவில் இருக்கும் பல மாணவர்கள், இளைஞர்கள், வல்லுநர்கள் ஆகியோர் தங்களின் உண்மையான திறமைகளை கண்டறியவும் வளர்த்து கொள்ளவும் இந்தியாவில் வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களுடைய அறிவு வந்து வீணாக்குது அப்படின்றது. இப்போ எப்படின்னா, நம்ம நாட்டில் படிச்சுட்டு சரியாக நீங்கள் சேலரி தரல, ஆனால் வெளிநாட்டில் அதிகம் சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் அவரை சரியாக பயன்படுத்தலை, நம்மளுடைய மூளையை வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்றது தான். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, தன்னுடைய தகுதி ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு கீழே டாக்டர் தொழில் பார்க்காம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது. அதே போல் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் தகுதி இல்லாமல் சாதாரண ஏதாவது ஒரு ஷாப் வச்சுன்னு இருக்குது. தகுதிக்கு, கல்வி தகுதிக்கு, திறமைக்கும் பொருந்தாத வேலையை செய்கிறது. அதுதான் இப்போ தான் சொன்னாங்க. சமுதாய பயனுள்ள ஆக்க செயல்கள் 1977 ஈஸ்வர்பாய் பட்டேல் அறிமுகப்படுத்தினார். முக்கியமானது இது 3: மனிதநேய, அறிவியல், சமுதாய பணி அப்படின்ட்டுங்களா. சரி, மகாத்மா காந்தி கைத்தொழில், கோத்தாரி கமிஷன் வேலை அனுபவம், இதெல்லாம் 5 ஆண்டு திட்டங்கள்லேயும் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. முதல் 5 ஆண்டு திட்டத்தில் ஆரம்ப கல்விக்கு, 2வது 5 ஆண்டு திட்டத்தில் இடைநிலை கல்விக்கு, 3வதில் உயர்கல்வி கொடுத்தாங்க, 4வதில் தொழில்நுட்ப கல்விக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா. முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 56, 2வது 1956 to 61, 3வது 1961 66 வரைக்கும், 4வது 69 வரைக்கும் இல்லை, 1969 to 1974 வரைக்கும் 4வது 5 ஆண்டு திட்டம் ஓகே. நெக்ஸ்ட்டு NIEPA, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது முக்கியமான ஒரு அப்ரிவேஷன் ஓகேங்களா. ஆதிசேஷையா கல்விக்குழு அப்படின்றது இந்த
நேம் இது மட்டும் பார்த்துருப்போங்க. எதை ரெஃபர் பண்ணுச்சுன்னா தொழில் சார்ந்த கல்வி மேல்நிலை கல்வி கொடுத்துச்சு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோ அறிக்கையில் பார்த்திங்கன்னா 1974 தொழில் சார்ந்த கல்வி பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய கல்வியோடு இணைந்த தொழில்நுட்ப அது சார்ந்த அறிவியல் கல்வி பொருளாதார சமூக வாழ்வியல் கூறுகளே ஆகும். ஜேபி நாயக் என்பவர் தொழிற்சார் கல்வியின் தேக்க நிலையை பற்றி குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்தது ஒன்று மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு 1977 கமிட்டி, அதான் இப்போ நம்ம பார்க்குறது தான். அவர் ஒன்று அறிக்கை எழுதுகிறார். இது ஆதிசேஷையா அறிக்கை 11-12ஆம் வகுப்பில் பாடத்திட்டம் 12ஆம் வகுப்பு பாடத்தில் தேசிய மதிப்பீட்டுக்குழு அறிக்கை எனப்படும் தொழிற்சார் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அவருடைய இது. அது எப்படி இருக்கணுன்றது பாருங்கள். சுய வேலை வாய்ப்பிற்கான அளவுக்கு இருக்கணும் படிப்பு. மொழி பாடம் 15%, அடிப்படை பாடம் 15%, விருப்ப பாடம் 70% இருக்கணும். இதுதான் முக்கியமான அவருடைய பரிந்துரை. பிரெயின் ட்ரைன் இதான் இப்போ நம்ம பார்த்தது. வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது நம்ம நாடை விட்டு. ஸோ அதுதான் இது நம்ம சிலபஸ்லேயே இருக்கிறது தான். அதனால் நமக்கு எந்த பயனும். அது காரணங்கள்லாம் பாருங்கள். வேலை, அதிக சம்பளம், திறமைக்கு மதிப்பில்லை, இது மாதிரி கான்செப்ட்லாம். ஓகே, பவர்ட்டி. ஸோ நம்ம வறுமை தான். ஓகேங்களா? ஒரே ஒரு லாஸ்ட்டாக இது ஒரு ஜென்ரல் கான்செப்ட்டு, ஜென்ரல் இது கண்டிப்பாக நமக்கு கேட்குறது உண்டு. ஓகேங்களா? தனியாக கூட இதை உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இது நல்லா பார்த்துக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாவாக உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் நடத்திட்டான். எதுவுமே விடுபடல. இதிலேருந்து கொஷின் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? சரி, ஒரு 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக இது ஒரு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 2, இதோட ஒரு 3, மொத்தம் 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்களே இதாயிரும். ஓகே, தேங்க்யூ.